ஹலோ நேர்களே, வெல்கம் டு ஸ்ட்ரைட் டாக். நான் உங்களோட ஹோஸ்ட் ஜோயி. இன்றைக்கி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய காரியத்தை பேசணும்னு யோசித்தேன். நான் நிறைய காரியம் பேசினா நான் ஷோ ஃபுல்லாக பேசிவிடுவேன். அதுக்காக ஒரே ஒரு காரியத்தை பேசுகிறேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை இது பார்த்திங்கன்னா, நான் இது நிறைய டைம் சொல்லிட்டேன். இது ஒரு உறவு, இது ஒரு மதம் இல்லை, சரிங்களா? அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணுறாரோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வாட் ஹீ அக்காம்ப்ளிஷஸ் இன் யூ. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஒபே பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஆண்டவரை விரும்புகிறீங்க, எவ்வளோ அளவுக்கு சீக் பண்ணுறீங்க, எவ்வளோ அளவுக்கு அவருக்காக பேஷனட்டாக இருக்கிறீங்களோ, அந்த மாதிரி காரியத்தெல்லாம் இதை அது அது இல்லாதையும் நடக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கடவுளும் நம்மளும் ஒரு இன்டராக்ஷன், ஒரு இன்டர்மிங்லிங், ஒரு கனெக்ஷன்னால சச் பியூட்டி கம்ஸ் இன் டு அவர் லைஃப்ஸ். அதுதான் ஃபெய்த், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லலான்னு யோசித்தேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ரொம்ப டிஃபீட்டடாக இருப்பீங்க, டிப்ரெஸ்டாக இருப்பீங்க. என்ன இந்த வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு நிறைய டைம் நல்லா ஞாபகம் இருக்குது. என் கூட சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ல நிறைய பேர் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பார்த்தா ஒரு மேட்டர் ஆஃப் மந்த்ஸில் எல்லாமே போயிடும். அது ஏன்னு நான் யோசிச்சிருக்கேன், சரிங்களா? எதுக்காக இது நடக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த பெலன் அந்த வயசில் இல்லாததுனால, ப்ளஸ் அந்த யோசனை அது ஏதோ ஒரு இம்பல்சிவான ஒரு எண்ணத்தால் சில டைம் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைனா அது சந்திச்ச சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ். நீங்கள் நிறைய டைம் யோசித்து பாருங்கள். அதாவது நீங்கள் இயேசுப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக போயிட்டுருக்கும். வாழ்க்கையில் அர்த்தம் இருக்காது, ஒரு வாய்டு இருக்கும், அதெல்லாம் வேறு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இயேசுப்பாவை ஏற்றுக்கணும் அத்தனை நிமிஷம் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், பர்சிக்யூஷன் வரும், டிஃபிகல்ட்டிஸ் வரும். சாதாரணமாக இருந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அஃப்கோர்ஸ் கடவுள் சில அந்த எண்ணங்களை அதோடைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் உடச்சிடுவார். அது உடைக்கிறதுனால நிறைய போயிடும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம செல்ஃப் ஆன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம், ஸ்பிரிட்டால் வாழ்ந்த வாழ்க்கை இருந்திருக்காது அங்கே. ஸோ இதனாலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது, சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் வருந்தாதீங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நீங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அவர் ஹீல் மேக் த சேஞ்சஸ் தட் யூ ஆர் ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் அபவுட் யூர் செல்ஃப், சரிங்களா? இன்னொன்று, இங்கிலீஷில் கூட என்னை பேசுகிறதுக்கு 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒர்க்கிங் ஆன் இட். ஏன்னா நான் அதை சொன்ன பாருங்க, முன்னாடி வெள்ளூருக்காக உருவாக்கின ஷோ தான் இது, சரிங்களா? எல்லாரும் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ் டு மீ. நான் அது இங்கிலீஷில் பேசி தான் சில பேருக்கு if I'm reaching the word of God through a language that is different, I'm open to that challenge. But it will take some time. அதனால் நீங்கள் பேஷண்ட்டாக இருங்க. ஏன்னா I'm mindful of you, சரிங்களா? God is putting it into my heart also. ஏன்னா there are so many people here who speak the English language and I want to speak to you also. ஏன்னா the word of God it's so beautiful and so rich and precious that it should reach everyone. எல்லாரையுமே ரீச் பண்ணணும், சரிங்களா? எல்லாருமே ரீச் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம், கம்மிங் சூன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் கோட்ஸ் நான் எடுத்து படிக்கலான்னு யோசித்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த கோட் பெட்ரிஷியா ஹாம்பிள்னு ஒரு ரைட்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, for prayer exists, no question about that. அதாவது ஜெபம்ன்ற ஒரு காரியம் இருக்குது. இந்த காரியத்திலே நீங்கள் பார்க்கணும், ஜெபம்ன்றது ஒன்று இருக்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அனுபவிக்காத இருக்கிற ஜெபம் வெறும் கண் மூடிட்டு வார்த்தைகளை பேசுறது. அந்த வார்த்தைகள் கூட ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஹேபிட்டாக இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சது, நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததே தான் திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு பேச்சு இருக்காது, அதில் வெறும் அந்த மனப்பாடமான பகுதி தான் இருக்கும் அங்கே, சரிங்களா? அதாவது for prayer exists, no question about that அப்படின்றாங்கன்னா, இவங்க இந்த கோட்டை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, உலகத்தெல்லாம் சந்திச்சுட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களும், நீங்கள் கிறிஸ்தவன் ஆனதுக்கப்புறம் கூட உலகம் ரொம்ப குழப்பமாக இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வொக்காபுலரியில் நம்மளுடைய பெலனை தாண்டி இருக்கிற காரியங்கள், நம்மளுடைய அறிவை தாண்டி இருக்கிற காரியங்கள். பட் ஆனால் அட் த சேம் டைம் இதெல்லாம் அவங்க சந்திச்சுட்டு இதை எழுதியிருக்காங்க. It is a peculiarly human response to the fact of this endless mystery of bliss and brutality. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெக்யூலியரான ஹியூமன் ரெஸ்பான்ஸ். ப்ரேயர்ன்றது வெறும் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு காரியமாக இல்லை, அது ஒரு யூனிவர்சலான ஆக்டாக இருக்குது.
எல்லாருமே வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு இருக்குது, ஒரு ஒரு ஹியூமனான ஆக்ட். மனுஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்கிற ஒரு காரியம், யோசிக்காத செய்கிறான். அப்போனா வந்து நம்ம படைக்கப்பட்டவங்க கடவுள் நம்மளை படைச்சிருக்காருன்றது ஒரு ஒரு மர்மத்தை வந்து அது ரிவீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த யூனிவர்ஸில் வந்து பிளிஸ்ஸும் ப்ரூட்டாலிட்டி ஒன்றா வாழுது. நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே ப்ரூட்டாலிட்டி எவ்வளோ அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க. டெலிவிஷன் பார்த்தா உங்கள் ப்ரூட்டாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். உங்களுடைய ஓன் சொந்த தெருவில் என்ன சொல்கிறது, சொந்த வாழ்கிற ஊரில் எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் இருக்கும். சரிங்களா? ப்ரூட்டல், ஒரு யோசனை இல்லாத, அதான் நம்மளுடைய கல்ச்சரில் வந்து நம்ம ரவுடிங்களை தான் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி வாழ்கிறோம் நிறைய டைம். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத தைரியம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ரவுடிங்கிட்ட இருக்கிறதுனால அவங்கள அப்படியே ஒரு சென்சேஷனலாக ஹீரோ மாதிரி வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்றோம். உண்மையா இல்லையா? நீங்களே நினச்சி பாருங்கள். பாஷா படத்தில் வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு டானாக இருப்பார். அவர் செய்கிறதெல்லாம் கூட வைலன்ஸு, அவரும் வைலன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பார். பட் ஆனால் வில்லன் தான் தப்பானவனா தெரியும். ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவங்க என்ன செய்யறதுனாலும் சரின்னு நம்ம யோசித்து வரோம். பட் எனிவே, ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள், பெயின்ஃபுல், வைலன்ஸ், டேஞ்சரஸ், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. என்ன நேரத்தில் வேணாலும் இந்த வால் வந்து என் தலை மேலே விழலாம். ஒரு எர்த்குவேக் வந்து அப்படியே என்ன அப்படியே ஸ்வாலோ அப் பண்ணலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு மீட்டியோரைட் வந்து இந்த இடத்துல விழலாம். இதெல்லாம் பெயின் வந்து தான் இட்ஸ் த மோஸ்ட் கன்சிஸ்டண்டான ஃபேக்டர் தட் மேக்ஸ் இஸ் ரியலைஸ் தட் வி ஆர் அலைவ். வலி தான் நம்மளுக்கு ரொம்ப நிறைய சொல்லிக் கொடுக்குது. இந்த நம்மளுக்கு உயிர் இருக்குன்றதே நிறைய டைம் வலி தான் உணர்த்துது. ப்ரூட்டலான ஒரு நேச்சர், ஒரு கல்ச்சர் நம்மளுக்கு இருக்குது. அட் சேம் டைம் பிளிஸ் இருக்குது. நம்மளுடைய நட்புல இருக்குது, நம்மளுடைய அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற அந்த உறவில் இருக்குது, அண்ணன் தங்கச்சின்ற உறவில் இருக்குது, காதலன்ற உறவில் இருக்குது, அப்புறம் மியூசிக்கில் இருக்குது, கலையில் இருக்குது, அழகு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இது ஹோப்பை உடைக்கிற மாதிரி காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஹோப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெய்த்துடைய ஒரு இமோஷனும் ஒரு ஹார்ட். அந்த ஹார்ட் வந்து உலகத்தில் இல்லை. ஏன்னா வி லிவ் இன் அ காட்லெஸ் வேர்ல்டு. கடவுள் இல்லாத உலகத்தில் வாழ்கிறதுனால ஹோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆயிடுது. உலகத்தை பார்த்து ஹோப் வாங்கணும்னு யோசிக்குது. அது அப்படி கிடையாது. உங்கள் ஹோப் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் ஒன்லி பி ரெனியூட் பை ஆர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? ஹோப் வந்து இட் ஹாஸ் அ சேனல், அண்ட் தட் சேனல் நேம் இஸ் ஜீசஸ். அங்கேருந்து மட்டும்தான் ஹோப் வரும். நம்ம படிக்கிற புக்ஸ்லேருந்து இல்லை, நம்ம யோசிக்கிற தாட்ஸ்லேருந்து இல்லை. இட்ஸ் த ஒர்க் ஆஃப் காட் இன் ஆர் ஹார்ட்ஸ். காட் இஸ் தி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இட்டர்னல் ஹோப் அண்ட் கம்ஃபர்ட். சரிங்களா? என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. என்ன மாதிரி மோசமான காரியத்தில், மோசமான நிலைமையில் இருந்தாலும் கடவுள் மட்டும்தான் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஹோப்புன்றது என்றைக்குமே மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஏன்னா நான் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வில்லன் மாதிரி தெரியும். பட் ஆனால் என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வலியில் இருப்பீங்க, ஒரு வேதனையில் இருப்பீங்க, இல்லைன்னா அவங்கள உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ கடவுளுடைய பேரை கூப்பிட்டு நீங்கள் உதவி கேட்டு பாருங்கள். அப்போ உதவி பண்ணுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? அன்றைக்கி மட்டும் நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி நீங்கள் கோபமாக என் மேலே இருக்கலாம், என்னைக்கா ஒரு நாள் கூப்பிட்டு பாருங்கள், அவர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவார். சின்சியராக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எனிவே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே என்கிரைண்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹியூமன் ரெஸ்பான்ஸ். இந்த உலகத்தை பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது, கெட்ட செய்திகளை கேட்கும் போது. எங்கள் அம்மா வந்து ஜெபம் பண்ணாங்க, இரவில் பியூட்டிஃபுல்லாக ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறதை கேட்குறதே எனக்கு அழகாக இருக்கும். ஏன்னா நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா வார்த்தைகள்லாம் ரொம்ப போயட்டிக்காக இருக்கும். ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்ட செய்திகள்லேருந்து, மரணத்துலேருந்து, திருடர் பயங்கள்லேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது அதே போல தான் என்ன சொல்கிறது, அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த கேட்குற அந்த இதயம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. ஹோப்புடைய சோர்ஸ் வந்து காடுன்னு சொன்னேன். என்னைக்கா ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கவலையாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குன்னா ஏசப்பாவுடைய பேரை கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்களை உதவி செய்கிறாரா இல்லையான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ எனிவே, இந்த கோட்டோட திரும்பி நம்ம போனோம்னா, இம்பர்சனல் மைட் அண்ட் லிரிக் இன்டிமெசி தட் கம்போசஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் a peculiarly human response to the fact of this endless mystery of bliss and brutality, impersonal might and lyric intimacy that composes our experience of life. Impersonal might,
இந்த உலகத்துடைய இன்டிஃபரன்ஸ் நீங்கள் இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்கள் யாரோடய பேசாத இருக்கிறீங்க, அவங்களும் உங்களோட பேசாத போயிடுறாங்க. அவங்க செய்கிறது எல்லாமே உங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருக்கிறீங்க, அவங்ககிட்ட தூரமாக போகணும்னு யோசிக்கிறீங்க, ஆனாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து உங்களை ஏதோ ஒரு வழியில் பாதிக்கும். அதுதான் இம்பர்சனல். என்னன்னா, நம்ம பர்சனலாக இருக்கும்போது அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவன் அடுத்த பர்சன் ஃபீல் பண்ணுறது நம்ம ஃபீல் பண்ணோம், நம்ம ஃபீல் பண்ணுறது அடுத்த பர்சனுக்கு புரியுது. ஆனால் அட் சேம் டைம் வந்து இம்பர்சனல் மைட் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய நண்பர்கள் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடான ஆளுங்க, நிறைய பேசுகிற ஆளுங்கன்னா ஒரு 100, 200, 300 வச்சுக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க ஒரு 50 பேரோட தான் வந்து டெய்லி பழக்கம் இருக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு. ஆனால் பந்தாவாக 100, 1100, 500 வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ எனிவே, ஆனால் நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பில்லியன் 7 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க எல்லாருமே யோசிக்கிற விதம் வேறு, உங்களோட எல்லாரும் வித்தியாசம், கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் ஷார்ப்பாக இருக்குது. இந்த இடத்த விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாலே, பக்கத்து ஊருக்கு போனாலே அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணி விட்றோம். ஏன்னா இதிலலாம் கூட நம்ம ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளுடைய ஹோப்பு, நம்மளுடைய ஹியூமனிட்டியை வந்து கனெக்டடாக இருக்குது. அதாவது தாமஸ் வுல்ஃப்னு ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டர் இருந்தார். நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியாது. ஆனால் என்னுடைய ஃபேவரட் ஆத்தர்ஸுடைய மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இவர் தான். சரிங்களா? அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இடத்துக்கு ரூட் ஆகணுன்றது, ரூட்டுனா ரூட் விடுறத நான் சொல்கிறேன். ரூட்டட்னா வேறு, அவன் வாழ்கிறது, வீடு கட்டுறது வந்து ஒரு ரூட்டு. அவனுடைய வரலாறு, அவன் வாழ்க்கை, அவனுடைய கதை வந்து அந்த இடத்துல கட்டப்பட போகுது அப்படின்ற மாதிரி. எல்லா மனுஷனுக்கும் அந்த ஒரு ஏக்கம், ஒரு ரத்தத்தோட ஒரு பாண்ட் இருக்கான் அவன் இருக்கிற பிளேஸுக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆழமான ஒரு பாண்டு. அவர் என்ன சொல்கிறாரு, அது மேனுடைய ஒரு ரொம்ப ப்ரைமரியான நீடு அப்படின்னு சொன்னார். ஆனால் நிறைய டைம் என் சொந்தக்காரங்களோட இருக்கும்போதெல்லாம் அவங்க உறவை பற்றி பேசுவாங்க. அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. அந்த ட்ரீயு, அந்த ரிலேஷனுடைய எந்த வழியில் நம்ம ரிலேட்டடாக இருக்கோம், அதெல்லாம் கேட்கும்போது ஃபேசினேட்டிங்காக இருக்கும். எப்படி இவ்வளோ அளவுக்கு இதெல்லாம் கவனமாக இருக்குவாங்கன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் உட்காந்துருப்பேன். அதாவது அந்த ஒரு நீட் இருக்குது, இந்த நீட் ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ். ஆனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பர்சனலாக தான் காரியங்கள் இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு வழியில் வேதனைப்படுத்துது. மென்டலாக கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்குலாம் இந்த விஷயம் ஏதோ ஒரு வழியில் அவங்க உடச்சிடும். ஏன்னா அவங்க மோர் வல்னரபிள் இந்த மாதிரி காரியத்துக்கு. அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்காது. ஒரு நார்மல் மைண்டுக்கு இருக்கிற அந்த கோப் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்காது. நம்மளுக்கும் மென்டல் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நான் கான்ட்ரவர்ஷியலாக சொல்ல விரும்பலை. பட் ஆனால் கடவுளுடைய கிருபை. பட் ஆனால் ரொம்ப மைனர் டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக, ஓப்பனாக சொல்லணும்னா. சரிங்களா? அது ஸ்ட்ரெயிட் டாக்குன்றதுனால கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டைலாக்ஸ்லாம் சொல்கிறேன். நான் இன்சென்சிட்டிவாக சொல்லலை, ஏன்னா பை நேச்சர் வந்து அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் சுச்சுவேஷன் தெரியும். பட் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம மைண்டுக்கும் இன்னொருத்தர் மைண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இந்த மாதிரி இம்பர்சனலான காரியத்தெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பாக பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல உடச்சிடும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய தற்கொலை முயற்சியில் பார்த்தீங்கன்னா யாருமே என்னை புரிஞ்சுக்கல, யாருமே என்னை நேசிக்கல, யாருமே என்னை பார்க்கல, கண்ணுக்கு அறியாமல் இருந்திருக்கிறேன் அவங்க மூஞ்சி முன்னாடியே. அவ்வளோ நாளும் நான் அவங்களோட பழகியிருக்கிறேன். பழகிறதுனா அவங்களோட இருந்திருக்கிறேன். நான் பேசாததுனால நான் என்னை ஒரு இன்விசிபிள் மேனாக பார்த்துருக்காங்க, என்னை கவனிக்க கூட இல்லை. இதெல்லாம் இம்பர்சனல் மைட். அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒரு உறவு இல்லைன்னா அந்த பர்சன் வந்து தனிப்பட்ட ஒரு ஐலண்ட் மாதிரி மாறிடுறாங்க. இதனாலே வந்து ஒரு பெரிய ஒரு மனவேதனை உண்டாகுது. இது இந்த உலகத்தில் இருக்குது, இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. யாருமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு கூட கனெக்ட் ஆகிறதே ஒரு மர்மம் தான். எப்படி நம்ம 7 பில்லியன் பீப்புள் இருந்து கூட நம்மளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு ஆகிறது ரொம்ப குறைவான ஆட்கள் தான். அதே ஒரு மிஸ்ட்ரியாக தெரியுது. எப்படி இவங்க மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, இவங்களாம் கூட இருக்கலாமா அப்படின்னு அப்படியே நான் ப்ராபபிலிட்டி ரேஷியோலாம் சில டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இவங்களுக்கு மட்டும் ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்ஸ் வந்து இவங்களோட வர பார்க்குறேன், ஆனால் எனக்கு அது அந்த மாதிரி சிங்க் வேவ் இல்லைன்னு தெரியலையே அப்படின்லாம் எல்லாம் யோசிப்பேன். ஸோ எனிவே, ஸோ இம்பர்சனல் மைட் இந்த உலகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிரிக் இன்டிமேட்டான காரியங்கள் அதிகமாக இருக்குது. லிரிக் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெறும் மியூசிக் லிரிக்ஸ் அந்த மாதிரி இல்லை. இது போயட்ரி எழுதுகிற அந்த வசனத்துடைய அழகை குறிக்கிற ஒரு வார்த்தை. வாழ்க்கைக்கு ஒரு அழகு இருக்குது. அழகு மட்டும் இல்லை, ஒரு ஒற்றுமை, ஒரு ஒன்றாகிற அந்த ஒரு பியூட்டி, பியூரிட்டி இருக்குது.
ஒரு சென்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் நமக்குள்ள கூட 2-3 இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஜெபம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. ஒரு மாதிரி கடவுளோட பேசணும், அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை பேசணுன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் வருது பாருங்கள், அது இன்ஸ்டிங்க்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துருப்பேன். பட் எனிவே, நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு ஃபீலிங்னு நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ண பார்க்குறேன். எல்லாருமே அதை உணர்றோம், சரிங்களா? எல்லாரையும் நம்ம மனிதர்களாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாருடைய மனசில் வந்து இது இருக்குது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கவே மாட்டோம். இன்னொருத்தர் ஒரு பயத்தோட பார்க்குறோம், இல்லைனா ஒரு வெறுப்போட பார்க்குறோம். நம்மள மாதிரியே இன்னொருத்தராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஏசப்பா சொன்ன கமெண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க. லவ் யுவர் நேபர் அஸ் யுவர் செல்ஃப். உங்களை எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக நேச்சுரலாக விரும்புகிறீங்களோ மற்றவங்களை அப்படி விரும்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு யூனிவர்சலான ஒரு தர்ஸ்ட். we're all longing for God, but yet we don't want him. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் நம்ம ஹியூமன் நேச்சர். ஓகேங்களா? ஸோ எனிவே, Psalms 90 verse 10 ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சொல்லலாம்னு நினச்சேன். என்னன்னா அந்த கோட் என்ன சொல்லுதுன்னா, the years of our life are 70 or even by reason of strength 80, yet their span is but toil and trouble, they are soon gone and we fly away. என்ன சொல்றதுன்னா, நம்ம வாழ்க்கையோடைய காலங்கள் வந்து ஒரு 70-80, ஆனால் அதோடைய ஸ்பேனில் வந்து ஃபுல்லாக டாயில்னா வேலை. அதாவது பாவத்துடைய ஒரு விளைவுனால மனுஷன் வந்து உழைச்சி தான் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணிக்க முடியும்னு ஆண்டவர் அந்த காலத்தில் கர்ஸ் பண்ணார். ஸோ அது கர்ஸ் கூட இல்லை, அது ஒரு ஃபேக்ட். பாவத்துடைய விளைவுகள் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலம் தான் இருக்குது. இந்த காலங்களில் எவ்வளோ காரியங்கள் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே செய்கிறோம். நிறைய டைம் இந்த ஷோக்கு கூட நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணின்னு இருப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், இது சொல்லணும், அது இப்படின்னு இருப்பேன்னா அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய இதை நான் மிஸ் பண்ணிவிடும். அப்படி அதோடைய எசன்ஸே வராது. நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான். கொஞ்சோண்டு நேரத்தில் வாழ்கிறோம், ஆனால் அநேக காரியங்களை வந்து அந்த இடத்துல போட்டு அமுக்கி இதை செய்யணும், அதை செய்யணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு ஆசைகளை உருவாக்கி விட்டு அது பின்னால் ஓடினே இருக்கிறோம், சர்க்கிளில் ஓடினு இருக்கிறோம். அப்படியே இதுதான் வாழ்க்கையாக இருக்குது. வாட் அ ஃபேக்டில். ஸோ எனிவே, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அந்த காலகட்டத்துடைய ஸ்பேனில் கூட ஃபுல்லாக குழப்பங்கள், ட்ரபுள், வேலை, அதுவும் ஒரு வேகமாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறோம். ஸோ கிங் டேவிட் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், லைஃப் இஸ் பட் அ ஷேடோன்னு சொல்கிறார். மேன் இஸ் பட் அ ஷேடோ. மனுஷன் வந்து ஒரு நிழலை போல். அது இங்கிலீஷில் அந்த வார்த்தையுடைய போயட்டிக் அர்த்தம், அது போயட்டிக்கான உணர்ச்சி வேறு. மேன் இஸ் பட் அ ஷேடோன்னா, ஷேடோ வந்து வெளிச்சம் வரும்போது போயிடும். குறைவான நேரத்துக்கு தான் அந்த ஷேடோவே இருக்குது. ஸோ மனுஷனுடைய வாழ்க்கை வந்து ஒரு நிழல்களை போகிற, அதாவது மூவாறு நிழல்கள் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ஸ் எதுக்கு நான் உங்களுக்கு பேசுகிறதுக்கு நான் தோணுச்சுன்னா, எனக்கு வாழ்க்கையுடைய வேல்யூ, லைஃபுடைய இம்பார்ட்டன்ஸ். ஆர் யூ டூயிங் த ரைட் திங்ஸ் வித் யுவர் லைஃப்? ஆர் யூ ஸ்பெண்டிங் யுவர் டைம் யூஸ்ஃபுல்லி? உங்கள் லைஃப்பில் ஃப்ரூட் இருக்கா? உங்கள் ஃபெய்த்தில் ஃப்ரூட் இருக்கா? ஏன்னா ஐம் கட்டிங் டவுன் டு த சேஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ ஃபெய்த் வந்து என்னைக்கோ ஒரு நாள் அதை வந்து ஃபுல்லாக அடைஞ்சிடும், என்னைக்கோ ஒரு நாள் ஏசப்பா வருவார் போல், என்னைக்கோ ஒரு நாள் இது நடக்கும் அது நடக்கும்னு பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற வை ஆர் பி ஏபிள் டு லிவ் ஃபார் டுடே? ஏன்னா லைஃப் இஸ் நான் என்ன சொல்கிறது, அன்சர்டன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே என்னைக்கு போக போகிறோம், என்ன நடக்க போகுது, இது நடக்குமா அது நடக்குமா, யாருக்குமே தெரிய போகிறதில்ல. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டுருக்கோமான்னு உங்களை எல்லாரையும் கேட்குறேன். நம்ம சரியான காரியத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்துருக்கோமா? ஆர் வி டூயிங் த ரைட் திங்ஸ் வித் அவர் லைஃப்? ஆர் வி க்ளோரிஃபையிங் காட்? டு வி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட்? ஹாவ் வி எக்ஸ்பீரியன்ஸ் காட்? ஹாவ் வி சீக்ட்? கடவுளை வந்து நம்ம தேடி போயிருக்கிறோமா? வாழ்க்கையுடைய அர்த்தத்தை வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்க கேட்கறதுக்காக தான் இந்த வசனத்தை எடுத்தேன். ஏன்னா உண்மைதான், வாழ்க்கை போகிற வேகம் வந்து உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அது ரொம்ப வேகமாக போயிடும். அது அப்படி தெரியாது, ஆனால் வாழ 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 அது வேகமாக காலங்கட்டங்கள்லாம் போயிடுது. ரீசெண்டாக
ஐசிஸால் நடந்த டிஸ்ட்ரக்ஷன், மர்டர்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வயலண்ட்டான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்பு அப்படியே ஈராக்லேருந்து அந்த சரௌண்டிங் ரீஜன்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஒடிதாக ஆக்கணுன்றதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. யாரெல்லாம் அங்கே கையில் கிடக்குறாங்களோ கொண்டுடுவாங்க. அப்போது ஒரு சின்ன குழந்தை, சரிங்களா, அந்த சின்ன குழந்தையோடைய அப்பா அம்மாவை வந்து இவங்க வெட்டி கொண்டுட்டாங்க, கொடுமையாக வெட்டுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் வேறு எடுத்து யூடியூப்பில் போடுவாங்க. ஸோ இந்த சின்ன குழந்தை வந்து சொல்லுது, இவங்க வந்து எங்கள் அப்பா அம்மாவை கொண்டா கூட எங்கள் ஏசப்பா வந்து அவங்கள வந்து நேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ரியாலிட்டி எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தை ஆர்ஃபன் ஆயிடுச்சு, அடுத்தருக்கு வந்தாச்சு, யாரும் அவங்கள பார்த்துப்பா. அவங்க அப்பா அம்மா ரொம்ப அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரூட்டலாக மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறது, லவ் யுவர் எனிமீஸ்ன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பர்சன் வந்து ஜென்வனான லவ் காமிக்க முடியுது இந்த ஃபேஸ் ஆஃப் ஹேட்ரட் அண்ட் பெயின். தான் ஏசப்பா ஃபென்டாஸ்டிக்காக நிறைய காரியத்தை எதிர்பார்க்கணும்னு சொன்ன பாருங்க. இது ஒரு லைவான எக்ஸாம்பிள். நம்மளை நேசிக்காதவங்களை நேசிக்க நம்மளால் முடியுமா? நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரூடாக இருக்கிறவங்க, நம்ம கூட ரூடாக இருக்கிறவங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறவங்க, நம்மளை பற்றி காசிப் பண்ணுறவங்க, நம்மளை பற்றி பின்னால் பேசுகிறவங்க, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம பின்னாடி ஒரு மாதிரி இருக்கிறவங்க, இதெல்லாம் நேசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அன்பு இருக்கா? ஏசப்பா இதெல்லாம் செஞ்சார். அது மூலமாக நம்மளுக்கும் வழியை காமிக்கிறாரு. அந்த சின்ன பையன் இல்லை என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? உங்கள் கண்களை திறந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்களே யோசித்து பாருங்கள். யாருன்றது உங்கள் மனசுக்கே இப்போ ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. எஃபர்ட் எடுங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் பிடிச்சது செய்கிறது தான். ஆண்டவர் பிடிச்சதை நம்ம செஞ்சால் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகிடுது, பிரகாசமாகிடுது, வெளிச்சமாகிடுது, நிம்மதியாகுது, நிறைய அன்பு கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அன்பு இல்லை, உண்மையான அன்பு கிடையாது, மோசமான காரியங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, அன்பு. அவருடைய அன்பு, நம்மளுடைய அன்பு இல்லை. அவருடைய அன்பு நம்முடைய அன்பு மூலமாக வெளிப்படுத்துகிற அன்பு. சரிங்களா? இது உங்கள் சின்ன சின்ன வழிகளில் செய்யுங்க. அப்படியே பிரம்மாண்டமாக செய்யணும்னு யோசித்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்க, அது எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குழந்தையோடைய இந்த சைல்டுடைய இந்த பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணானே அந்த சைல்டு, அவனுடைய ஸ்டோரி ஏன் கேட்குறேன்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த நீட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நீட் ஃபார் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பவர்ஃபுல். சைக்காலஜிஸ்ட் என்ன ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த நீட் ஃபார் லவ் தான் டீப்பஸ்டான ஹியூமன் லாங்கிங், டீப்பஸ்ட் ஹியூமன் லாங்கிங். ஸோ நீங்கள் வெளியில் பார்க்குற பர்சனுடைய நேச்சர், அப்பியரன்ஸ், மைண்ட் செட்டு, அவன் பிஹேவியர் வந்து ஆப்போசிட்டாக இருந்தால் கூட நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அந்த பர்சனுக்கு வந்து அவன் ஹார்ட்டில் வாட் ஹி ரியலி டிசைர்ஸ் வந்து இட்ஸ் த லவ் ஆஃப் காட். சரிங்களா? அஃபெக்ஷன், கைண்ட்னஸ், ஜென்ராசிட்டி. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. எல்லா இடத்துலையும் அது ஈஸியாக இருக்காது. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, எஃபர்ட் எடுங்க. சரிங்களா? அதனால எவ்வளோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல் ஆகுன்றது மட்டும் நீங்களே பாருங்கள். ஓகே, ஜாம் பண்ணலாமா? நல்லா ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை கொடுத்துருக்கா நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து இந்த ஒரு கதை மூலமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்து நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பற்றி தான் நாங்கள் அதிகமாக யோசிக்கிறோம். மற்றவங்களுடைய நிலைமை, மற்றவங்களுடைய கஷ்டத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா நாங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறோம் ஆண்டவரே. பயம்தான் எங்களை வந்து ஆளுகிறது ஆண்டவரே. நிறைய டைம் வந்து மற்றவங்கள வந்து அதிகமாக போய் ஹெல்ப் பண்ணால் ஏதாவது ஒரு வழியில் அவங்க எங்களை ஏமாற்றிடுவாங்களா, எங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு போட்டுருவாங்களா ஆண்டவரே. இந்த மாதிரிலாம் பயங்கள் எங்களுக்கு வரும்போது ஆண்டவரே, டெய்லி இது நாங்களே வந்து உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் ஆண்டவரே. we are doing the same things to you ஆண்டவரே. ஆண்டவரே, we only call to you when we need something ஆண்டவரே. ஏதாவது ஒரு உதவி வேணுமுன்னா தான் கூப்பிடுறோம் ஆண்டவரே. உங்களை ஞாபகமே இல்லை ஆண்டவரே மீதி நேரத்தில். ஆனாலும் நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கப்பா. அது எப்படிதான்றது எங்களுக்கு புரியல. வாட் கைண்ட் ஆஃப் அ லவ் இஸ் திஸ் ஆண்டவரே? உங்களுடைய அன்புக்கு வந்து வார்த்தைகள் இல்லை, ஒரு அறிவு இல்லை, ஞானம் இல்லை. அது புரிகிற அறிவும் ஞானமும் இல்லை ஆண்டவரே. எந்த மனுஷனால இதெல்லாம் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆண்டவரே? எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் முடியாத காரியங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையான அன்பை காமிக்கிறதுக்கு வழிகளை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே.
எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத அன்பு கொடுக்கறதுக்கு வழிகளை சொல்லிக் கொடுங்க. ஒரு சின்ன வழியில் வந்து ஜென்டலாக இருக்கிற வழியை சொல்லிக் கொடுங்க. இது மூலமாக அநேகரை வந்து உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வழிகளை வந்து தரங்க ஆண்டவரே. எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, அனாயிண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஒரு ஒரு பிளெஸிங் மூலமாக, இந்த ஒரு காலிங் மூலமாக. லெட் அஸ் ஹீல் தோஸ் who are sick and pray for those who are distressed ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஐ ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் தோஸ் பீப்புள். இந்த ஷோவை பார்க்குற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு இல்லை ஒரு விடுதலை இருக்குன்றது அவங்க புரிஞ்சு கொள்ளட்டும்ப்பா. ஆண்டவரே, என்ன இந்த ஷோவில் பார்த்து போர் அடித்தாலும் ஆண்டவரே, ஐ ப்ரே தட் they'll never get bored of you ஆண்டவரே. I pray that we'll all seek you continuously and never get bored of you. All of these I ask in your mighty and precious name. Amen. ஸோ அதாங்க, நீங்கள் நிறைய டைம் நீங்கள் யோசித்து பாருங்கள், மற்றவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்ஸு, மற்றவங்களுடைய பண்ண தவறு எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் கடவுளுக்கு நம்மளே இதை செஞ்சிட்ருக்கோம். we're doing the same things to God and he loves us like we didn't do anything wrong. அது வந்து it should inspire us to actually take action. நிறைய டைம் நான் கைண்ட்னஸ், ஜென்ராசிட்டி, கம்பேஷன் இதே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எப்படா இதெல்லாம் மாற்றுவேன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் எப்போ மாறுவீங்கன்னு சொல்லுங்கள், நான் அப்போ மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி லைஃப் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் மேக் யூ வெரி பிளெஸ்ட். உங்களுக்கு தெரியாத நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த கதையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய டைம் நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் பாருங்கள், நிறைய இந்த மாதிரி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான காரியங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. பட் ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து நம்ம கூட இருக்கிறார். ஹி வில் கைட் அஸ் இன் ஆல் திங்ஸ். சரியான அறிவு, சரியான ஞானத்தை கொடுப்பார். சரிங்களா? அன்பு கொடுக்கறதுக்கு அறிவு ஞானம்லாம் தேவையில்லை. முடிஞ்சதை செய்யுங்க, எங்கேனாலும் செய்யுங்க. ஓகே, இது ஜோய் ஸ்ட்ரைட் டாக். இந்த ஷோவில் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் நான் பேசுவேன். நான் சொன்னதெல்லாம் யோசிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.